வெல்கம் டு சாத்தியம் கிரியேஷன்ஸ். நம்ம சேனல் நிறைய அஜால உஜாலா ப்ராடக்ட் இருக்குது. அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோட நம்பர் அதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழையும் பார்த்தோன்னே வந்திருப்பீங்க உள்ள மார்பகத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மார்பகம் அப்படின்னா என்ன, எப்படி வந்து அதை வந்து உச்சகட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஓகேவா? தவிர்க்க முடியாத ஒரு உறுப்பு உடல் உறவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மார்பகம். ஏன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம், ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா கண்ணை பார்த்தோம் அப்படின்னோம், மண்ணை பார்த்தோம் அப்படின்னோம், அப்படிலாம் கிடையாது. உடனே எடுத்தோடனே காயதான் பார்ப்பான். பார்த்த பிறகு தான் அடுத்து இது வந்து மூஞ்சியை பார்ப்பான். இதுதான் வந்து ஒரு ஆணுடைய ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். பல பேர் சொல்லுவாங்க அதை பார்த்து இதை பார்த்து, அதெல்லாம் நம்புற மாதிரிலாம் இருக்காது, நம்பவும் முடியாதுன்னு வச்சுங்க. என்ன அப்படின்னாக்கா, ஆண்களை பொறுத்தவரையும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணுறான், இல்லை ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உடனே பீச்சு பார்க்கு இல்லை ஃபஸ்ட் நைட்டே நடக்குது, இல்லை உடல் உறவே நடக்குது அப்படின்னாக்கா, இந்த மார்பகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அளவு கடந்த பாசம், ஒரு அன்பு, ஒரு காதல் எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சி பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு முதல்ல ஆட்டோவில் வந்து ஹாரன் சைடில் இருக்கலாம், அதுமாதிரி பிடிச்சி அழுத்துன்னு அழுத்துறது. நம்ம ஐஸ் காரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 90s கிட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஐஸ் வண்டியில் பிடிச்சி பாம்னு அழுத்துவாங்களா, அது மாதிரி போட்டு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துருவாங்க. சரி ஒளிஞ்சு போங்கடான்னு பார்த்தாக்கா கரெக்டாக கெஸ் பண்ணிடுவான், காம்பு இந்த இடத்துல இருக்கும், பிடிச்சி திருவுறது, ஏதோ பேஸ் ஏற்றுற மாதிரி திருவுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னாக்கா இரிட்டேஷனும் வலியும் தான் ஆகுமே தவிர இன்பம் வந்து கிடைக்காது. ஸோ இன்பம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தையும் கொடுக்கணும், எதிர்பார்க்கவும் வைக்கணும், ஏமாற்றத்தையும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா எப்படா தொடுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஏங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மார்பகத்தில் ரொம்ப பெரிய மாற்றத்தை வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஸோ உங்களுடைய உடல் உறவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய பெட்ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு லைட்டான ஏதோ ஒரு மெலடி சாங்கோடைய மியூசிக் மட்டும் அப்படியே மைல்டாக ப்ளே ஆகிட்டே இருக்கணும். ஒரு லைட்டு அப்படின்னோடனே ஹை பீம் லைட்டை போட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு மெழுகுவத்தி வெளிச்சமோ இல்லை வந்து சின்ன விடிவெளுப்போ, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு வங்கிய ஒளியில் வந்து மங்களகரமான விஷயங்கள்லாம் சூப்பராக தெரியும். ஸோ அதனால் அது அடுத்தது வாசனை திரவியம் இல்லை வந்து ஒரு ஃப்ளவரு ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னாக்கா மூடை வந்து ரொம்ப க்ரியேட் பண்ணும். முதல்ல வந்து செக்ஸ் உறுப்பு அப்படின்னாக்கா மார்பகமோ பெண் உறுப்பே கிடையாது, சரியா? மனசு தான் உண்மையான செக்ஸ் உறுப்பு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மார்பகத்து மேலே எடுத்து அப்படியே வச்சு ஒரு பிசைஞ்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், லைட்டாக வந்து துணி மேலேயே மார்பகத்து மேலே உங்கள் விரலை வந்து ஓட விடணும். அப்படியே லைட்டாக இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி வந்து மார்பகத்து மேலே வந்து தடவணும். ஆனால் நிப்பிள்ஸில் கை தப்பித்தவரை கூட தொட்டவே கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப க்ளோஸராக போகலாம், நிப்பிள்ஸோடைய பக்கத்தோடையும் போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து வருடலாமே தவிர, ஆனால் உங்களுடைய கை வந்து நிப்பிள்ஸில் பட்டக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது மார்பகத்தை தொட்டுட்டிங்களா, அதோட விட்டுறணும். மார்பகத்துக்கு அப்புறம் தொடவே கூடாது. முடிஞ்சா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்டராம், நம்மளுடைய அக்கல் பகுதி, கழுத்து பகுதி, ஷோல்டரு, ஸோ மார்பகத்தை சுற்றி வயிற்று பகுதி எல்லா இடத்துலையும் வந்து விரலை விட்டு அப்படியே சரசரன்னு தடவி தேய்க்கணும். ஓகேவா? தேய்க்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் கடையில் சைக்கிள் பஞ்சர் கடையில் உப்புதால் வச்சு தேய்ப்பாங்க, அது மாதிரி தேய்க்கக்கூடாது. சும்மா அப்படியே லைட்டாக விரலை வந்து ஓடணும். இது எதுக்காக அப்படின்னா, அந்த இடத்துல ரத்தத்தை வந்து ஈர்க்கும். ஸோ அந்த மாதிரி ஈர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மார்பகம் அப்படியே கனமாகும். அப்படி தொட்டிங்கனாலே அது அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கும். ஓகேவா? நார்மலாக நீங்கள் வந்து பொசன்னு அழுத்திருப்பீங்க, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மார்பகத்துக்கு மேலே, ஓகேவா, ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு மார்பகத்துக்கு மேலே காம்பு சுற்றி அப்படி நிப்பிள் சுற்றி உங்களுடைய விரலால் அப்படியே கோலம் போட்டுகிட்டே இருக்கணும். நான் முன்னாடி சொன்னது வந்து துணிக்கு மேலே, இப்போ சொல்கிறது வந்து துணி எடுத்துட்டு, ஓகேவா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நிப்பிள்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு நிப்பிள்ஸை வந்து சுற்றி விரலால் லேசாக அப்படியே வருடி எடுக்கணும். வருடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிப்பிள்ஸ் அப்படியே சுருங்கி டைட் ஆகும். அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைட் ஆன பிறகு நம்ம பாத்ரூம் போகிறதுனா 2 விரல காட்டும்ல, அந்த மாதிரி வந்து 2 விரல வச்சுட்டு அந்த 2 விரலுக்கு நடுவில் நிப்பிள்ஸ் வர மாதிரி முன்னாடி பின்னாடியும் லைட்டாக வந்து மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிப்பிள்ஸ் வந்து ரத்த ஓட்டம் இன்னும் பாஞ்சு இன்னும் ரொம்ப டைட் ஆகும். ஸோ இந்த டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம், எப்படி வந்து நிப்பிள்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. என்ன தான் நீங்கள் போட்டு பெசன்னு பிசைஞ்சாலும் புளின்னு புளிஞ்சாலுமே பெண்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா மார்பகத்தில் நிப்பிள்ஸில் வந்து ஆண்களுடைய நாக்கு படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த வைட்டான ஒரு மார்பகத்தில் டைட்டான ஒரு நிப்பிள்ஸில் உங்களுடைய நாக்கு பட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படியே நாக்கு பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சும்மா நம்ம தீப்பெட்டியில் வந்து குச்சை உரசம் பாருங்கள், அப்படி ஒரு தேய்ச்சி விடணும். ஓகேவா? அடுத்து மறுபடியும் தேய்ச்சி விடணும். ஏன் அப்படின்னா, ரொம்ப அழுத்தி தேய்ச்சின்னா தீக்குச்சியில் இருக்கக்கூடிய மருந்து கொட்டி போயிடும். அதே மாதிரி தான் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கனாக்கா அதோடைய ஃபீல் வந்து கொடுக்காது. ஸோ ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டிங்களா 2-3 வாட்டி, அதுக்கப்புறமேட்டுக்கு மார்பகத்தை சுற்றி முத்தம் கொடுக்கணும், மார்பகத்து நடுவில் முத்தம் கொடுக்கணும். ஸோ இந்த மாற்றி பண்ணக்குள்ள அந்த பெண்ணுக்கு வந்து ஏங்கும், என்னடா பிரச்சனை உனக்கு,
தொடவும் மாட்றான், படவும் மாட்றான், கடிக்கவும் மாட்றான், சப்பவும் மாட்றான், இப்படி பண்றானே அப்படின்ற மாரி ஒரு ஏக்கம் வரும். நான் முன்னாடி சொன்னேன்ல, எதிர்பார்க்கவும் வைக்கணும், ஏமாற்றவும் செய்யணும். ஸோ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கக்குள்ள, திடீர்னு நாக்க எடுத்து அப்படியே லேசா அப்படியே நக்கணும். எப்படி நக்குறதுன்னா, நம்ம பூனைலாம் பால் குடிக்கும் பாருங்க, அந்த மாரி வந்து லைட்டா அப்படியே நாக்கு போட்டு நக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாரி நக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மார்பகம் இன்னும் ரொம்ப டைட்டாகும். உங்கள அவங்களுடைய பக்கத்த அணைப்பாங்க, இறுக்குவாங்க. கையை உங்களோட ஷோல்டரில் போட்டு இறுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மார்பகத்தை நீ இன்னும் டைட்டாக சப்பணும், இல்லை வந்து டைட்டாக நக்கணும் அப்படின்னு அர்த்தம். லாங்குவேஜ் வந்து இந்த இடத்துல வந்து எடுபடாது. பாடி லாங்குவேஜ் தான். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த டைம் போட்டு என்ன இருக்கிற முடிச்சு நல்லா கடிக்கவா இல்லை சப்பவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல கடுப்பு தான் வரும். ஸோ பெண்ணுடைய அரவணைப்புலையே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ மார்பகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் முக்கியமாக எதிர்பார்க்குறது நிப்பிள்ஸில் உங்களுடைய வாய் படுறது, பல்லு படுறது கிடையாது. நாக்காலையோ இல்லை உதடாலையோ சப்பி எடுக்கிறதோ. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்கா உண்மையாலுமே ஒரு அருமையான ஒரு ஃபீல் வந்து பெண்ணுடைய மார்பகத்தில் வந்து உண்டாகும். இந்த மார்பகத்தில் ஏன் உண்டாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்பகம் தயாராச்சுன்னா அடுத்து நீங்கள் உடல் உறவுக்கு தயாராகிடலாம். ஓகேவா? கிளைட்டோரிஸ் ரெடி ஆயிரும், ஜி ஸ்பாட் ரெடி ஆயிரும். ஸோ எல்லாமே ரெடி ஆகும். இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா மார்பகம். மார்பகத்தை தொட்டால் ஆண்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதேமாரி பெண்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் சும்மா போட்டு புஸ்ஸுன்னு வந்து அழுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் கொடுக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தகவல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.